எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கை நிராகரிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ், வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எந்த அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர், இந்த விவகாரத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடர்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முகாந்திரம் இல்லை எனவும், பொதுவெளியில் நடந்ததை பற்றியே அமைச்சர் பேசியதாகவும் தனிப்பட்ட விவகாரம் குறித்து பேசவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 15ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டார். இதற்கிடையில் கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.